இங்கே வந்திருக்கிற உமது பிள்ளைகளை குடும்பங்களை இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். இதோ இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களும் இப்பொழுது தன்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். யோவுடைய குடும்பத்தை வேலையடைத்து நீர் பாதுகாத்து நீர் அவர்களோடு இருந்து யோவோடு இருந்து அவனை செல்வந்தனாக குபேரனாக நீர் வைத்திருந்தது போல, அவனை ஆசீர்வதித்திருந்தது போல இப்பொழுது யோவை ஆசீர்வதித்தது தேவன். நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்பொழுது இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய குடும்பங்கள் இப்பொழுது பாதுகாக்கப்படட்டும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், உடைமைகள் பாதுகாக்கப்படட்டும், தொழில் பாதுகாக்கப்படட்டும், வியாபாரம் பாதுகாக்கப்படட்டும். தொழிலே, விவசாயத்திலே, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்குவதாக, பொறாமைகள், வன்கண்கள், திஷ்டிகள் எல்லாம் மறைந்து போவதாக. ஆண்டவரே, உங்கள் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை இப்பொழுது தெளிக்கிறேன். உங்கள் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினால எல்லா சாபங்களும் பாவங்களும் நீங்கி இப்பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய கையின் வேலைகள் விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய சமைக்கிற சாப்பாடு சாதங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அனைத்தையும் ஆசீர்வதித்துள்ளதை குணமாக்குவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை மதத்தவர்களை பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஐயா. எல்லாருக்கும் ஒரே தகப்பன் படைப்பாளர் நீர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த உலகத்திலே கடவுள்னு சொல்லக்கூடிய ஒருவர் நீர் மட்டும்தான். அந்த பரலோக தகப்பன் பரமபிதாதான், பரமேஸ்வரன் மட்டும்தான். இந்துக்கள் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் நீர் தான் அப்பா. இஸ்லாமியில் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் நீர் தான் அப்பா. கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த பரலோக தகப்பிதா நீர் தான் அப்பா. நீங்கள் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமப்பது போல இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனைவருடைய சுமைகளை நீ தோளில் சுமர்ந்து, அத்தனையுடைய பாவங்களை தோளில் சுமர்ந்து, அத்தனையுடைய சாபங்களை தன்னுடைய தோளில் சுமர்ந்து நீர் எல்லாருக்கும் நீர் நினைசீர் விடுதலை கொடுத்தீர் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். நீர் சிந்திய அந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் இப்போ அத்தனை பேரையும் புனிதர்களாக, நீதிமான்களாக நிகழ்ச்சியை பார்க்க அனைவரும் இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த உயிர், இந்த ஆன்மா நீர் ஆயத்தப்படுத்துகிற அந்த ஸ்தலத்திலே, அந்த வீட்டிலே, அந்த சூட்சும உடல், ஒளி உடலிலே அதிலே போய் தங்குவதாக. ஆண்டவரே, உங்கள் கிருபையினால், உங்கள் இரக்கத்தினால், மாசற்ற கிருபை, அந்த கிருபையினால் தான் ஒரு மனுஷன் நீதிமானாகிறான், பரிசுத்தனாகிறான், பிள்ளையாகிறான். இந்த ஜபத்தினால, மன்றாட்டினால, திருவிழா கொண்டாடுறதுனால, சாமி போடுறதுனால, காய் வெட்டுறதுனால ஆண்டவரே தன்னுடைய உடலை வருத்தி இரும்பு ஆயுதங்களை நாக்கில் குத்தி, கன்னத்தில் குத்தி வழிபடுகிற இந்து சகோதரர்கள் கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. இவங்க விளக்கரையத்தினால, இவங்க செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினால, இவங்க செய்யக்கூடிய இந்த பக்தியினால, இந்த ப்ரேயர்னால, கன்வென்ஷன் கூட்டத்தினால, ஓசை கூட்டத்தினால இல்லை, நீங்கள் உங்கள் இறக்கத்தினால, கிருபையினால், அந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தினால் நடக்குதுங்கிற உணர்வுபடி எல்லாருடைய கண்களையும் திறந்து, எல்லாரையும் இதை சிந்திக்க வைத்து, எல்லாரையும் இதை விதயத்தை விசுவாசிக்க வைத்து, அறிக்கை பண்ண வச்சு உங்கள் பிள்ளைகளாக உங்கள் ராஜ்யத்தில் அமர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனை. வாழாக தலையாக இருப்பார்களாக, கீழாக இல்லை மேலாக இருப்பார்களாக, கடனாளிகளாக அல்ல கடன் கொடுக்கிறவர்களாக இது மாறுவார்களாக. இதில் வாங்கிய எல்லா கடன்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மையோடு மனம் திரும்பிய அடுத்த ஜனமே எல்லாம் கிளியர் ஆகட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா குறைகளையும் நீ பிழைப்பிய 4:19 நிறைவாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகப்பனே, இறுதி இந்த ஜபத்துக்கு தலைவணியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் இந்த கரத்தில் படிக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதம் 7வது நாள் நீர் படைத்த அனைத்தையும் ஆசீர்வதித்தது போல 6 நாள் உழைப்பின் பலனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த உழைப்பின் பலன் இவர்கள் அனுபவிப்பார்களாக. இப்படி உழைப்பின் பலன் தவறான வழியிலே போகாதபடிக்கு, நோய் மற்ற தேவையில்லா பிசாசு திருடாதபடிக்கு நீங்கள் உங்கள் இரத்தத்தினால் பாலை அடைத்து இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் உழைப்பை அனுபவிக்கும் பாக்கியத்தை கட்டளைக்கும்படியாக சொல்லிக்கிறேன். ராத்திரி இந்த பிள்ளைகள் படுக்கைக்கு போகும்போது சங்கீத 4 சொல்லப்பட்டபடி தானியமும் திராட்சரசம் நன்கு செழித்திருந்த காலத்தில் மேலான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எனக்கு தந்தீர், சமாதானத்தோடு என்னை தூங்க பண்ணினீர், நித்திரை பண்ணினீர் என்று சொன்ன வார்த்தையின்படி இவருடைய தூக்கம், நித்திரை அமைதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருப்பதாக. அமைதியான நித்திரையை நான் கட்டளையிடுகிறேன், கட்டவிழ்கிறேன். தல் கரபு சம்பி போத்தனவா, தூக்கத்தும் இல்லாமல் ஆண்டவரே நல்ல
ஓய்வில்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல், பரிதாபத்தோடு இருக்கிற, களைப்போடு இருக்கிற, தூக்கம் இல்லாமல் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். உங்கள் சமாதானம் அவர்களை நிரப்பட்டும், உங்கள் இளைப்பாற்றுதல் ஓய்வு அவர்களை நிரப்பட்டும், உங்களுடைய அமைதி நிரப்பட்டும். அலைமோதுகிற மனம் அமைதி அடையட்டும், போராடுகிற மனம் இப்பொழுது அமைதி அடைவதாக. உங்கள் இரத்தத்தினாலே எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டமைக்கிறேன். ஆவியின் கனியாகிய வரங்களும் கனிகளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளும் செயல்படுவதாக. இயேசு நாமத்திலே செபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். உட்காரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சிங்கன்னா நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை எல்லா நேரத்துலேயும் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. சில நான் பேசுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் மனசு கூட கஷ்டமாக இருக்கலாம். நான் பேசுகிற காயங்களாக கூட இருக்கலாம். இந்த காயத்தை இயேசுவின் உங்களை நிச்சயம் ஆற்றி உங்களை நிச்சயம் புனிதப்படுத்தி நிச்சயம் அந்த பரலோகத்தில் சேர்க்கணும். யாரையும் காயப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் இப்படி இந்த மாதிரி ஒரு பிடியிலிருந்து புயல் உண்மையிலே சொல்லப்போனால் மனதிருப்பதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை குடும்பம் பூரா புயல் மாதிரி தான் இருந்துச்சு. நிம்மதி இல்லாமல் உழைச்சது தங்காது. சமைச்சது உங்களுக்கு பெரிய சொல்லியிருக்கிறேன். சமைச்சு வச்சு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியாது. இறைச்சியை குழம்பு வச்சு வச்சுருப்பாங்க. 3 கறி இருக்கும். 3 கறியை குழம்பு வச்சு வரட்டி, குடலை வரட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் வாழ்ந்தேன். ஆனால் என்னைக்கு மனம் திரும்பி கடவுளுக்கு வாழ்க்கையை குடும்பத்தை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேனோ, அந்த படைச்சவருக்கு முன்னால் இப்படி காட்டில் போய் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு தலைக்கு மேலே கரங்களுக்கு இப்படி தலைவனையும் முகங்குப்புறவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இன்றைக்கி பலருக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தெரியும், இந்த 30 வருஷ காலமாக டொனேஷன் இல்லாமல், வரி இல்லாமல் இந்த ஊழியத்தை அழகாக சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு செலவுக்கு மற்ற காரியங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆடு மாடு வளர்த்து விவசாயம் பண்ணி அந்த இதனுடைய ஒரு சில உதவி செய்யக்கூடிய தூதர்களை கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வரி டொனேஷன் எதுவும் வைக்கிறதில்லை. சில தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுள் என்ன எவராக அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில நேரம் அவங்களே பண்ண வைப்பேன். சில நேரம் அவங்க கொடுக்குறதே என்ன செய்வேன்னா, இந்த காரியத்தையே பண்ணுவேன். நாளைக்கு கரணப்பில் கட்டணும் 2500 ரூபா. ஆண்டவர் ஒரு தூதர் வச்சு இணைஞ்சிருக்கிறாரு. அதுக்குரிய இதை அன்றைக்கி கொடுத்துருக்குறாரு. நீங்கள் நாளைக்கு என்ன செய்வேன்னா கரணப்பில் கட்டுவேன். அதனால் ஒவ்வொரு நாளும் என் தேவை என்னையோ பரலோகம் சந்திக்கட்டும், பரலோகம் நடத்திட்டு இப்படி தான் நான் டெய்லி நினைக்கிறேன். டெய்லி மேலே கையேற்கிறேன். இன்றைக்கி கரண்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் போய் என்ன செய்யுங்க, கைமாத்தா கேட்க முடியும், கடனாக கேட்க முடியும், கொடுப்பாங்க. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் முன்னாடி பண்ணியிருந்தேன். மனம் திரும்பினேன். சார் இப்போ இது நம்ம மனுஷனெல்லாம் சார்ந்து வாழ்கிறோம். மனுஷங்கிட்டலாம் நம்ம தேவையை போய் கேட்டுட்ருக்குறோம். இவங்க கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளை என்ன செய்கிறாங்களே, நாங்கள் கொடுத்து தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசி நம்மளை அவங்க விருப்பத்துக்கு நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி தான் என் மனம் திரும்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமாக மேலே பார்க்குறேன், மேலே கையேந்துறேன். எல்லாமே மேலே என்ன சொல்கிறேன், 2 இந்த இடத்து விஷயமா 3 இடத்துல கேஸ் எல்லாமே பரவவும் சந்திச்சிட்டு. நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்றேன்னு நினச்சா கூட அது வந்துடும் மேலே மேலே. என் அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறது, திருவிழாவுக்கு போகிறது தப்பு இல்லை. ஆனால் என்ன பயன்படுத்துகிறீங்க? கோயிலுக்கு போகும்போது, பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுங்கள், இந்த நாமம் பயன்படுத்தும், இந்த ரத்தம் பயன்படுத்தும். கோயிலில் போய் அதேமாதிரி பூஜைக்கு போயிட்டு பூஜையில் இந்த நற்கரணையை வாங்கினவுடனே நீங்கள் என்ன செய்யணும், இந்த உடல் என் ஆன்மாவின் உடல், இந்த ரத்தம் என் ஆன்மாவினுடைய பானம், இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த ரத்தத்தை, அதாவது ஒரு இதை நான் உங்களுக்கு விளக்குறேன். இது கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டி, திராட்சை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரசம், இதான் இன்றைக்கி நம்ம மைண்டில் இருக்குது. ஆனால் விசுவாசித்து நீங்கள் எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. இன்னொன்று,
இது மனுஷன் ஏற்படுத்தினதில்லை, இயேசு ஏற்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய சித்தம் திட்டம் இது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் இந்த விருந்தில் நம்ம விருந்தில் கலந்துக்கலேன்னு கூட நினைக்கலாம். நீங்கள் கலந்துக்கிறதுல இல்லை, நீங்கள் அறிக்கை பண்ணுறதுல விசுவாசிக்கிறதுல இருக்குது. இந்த ரத்தத்தை நான் இப்போ என்ன செய்கிறேன், நீங்கள் அறிக்கை பண்ணும்போது விசுவாசிக்கும் போது அது அங்கே உங்களுக்கு ரத்தம் அந்த என்ன செய்யணும், அந்த இடத்துல உங்களுக்கு பானமாக மாறுது. நீங்கள் வீட்டில் இருந்து தூரத்திலிருந்து அதை அறிக்கை பண்ணும்போது அந்த ஏக்கத்தோடு தாகத்தோடு இந்த உடலை இப்போ நான் தூரத்திலிருந்து அதை அங்கே அந்த இந்த நிகழ்ச்சியில் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியல, ஆனால் இங்கே நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் உங்கள் உடலை உட்கொள்கிறேன்னு நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல இயேசுடைய அந்த உடல் உங்களுக்கு உணவாக உங்கள் உடலுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உங்கள் ஆன்மாவுக்கு உணவாக உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதனால் எனக்கு ஆவியில் உணர்த்தப்பட்டேன். சிலர் இதை நம்ம இங்கே இருக்கிறப்ப இதை நம்ம கலந்து கொள்ள முடியலையே, இதை எப்படி நம்ம இது பண்ணுறது உட்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அங்கேருந்து இதை நினச்சா போதும், இதை நான் உட்கொள்கிறேன், அந்த வல்லமை தானே இதை மாற்றுது, அந்த வல்லமை தான் உங்களுக்கு உணவாக உள்ளே வருது. அதே இது நீங்கள் அங்கேருந்து இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது இருந்துச்சு உங்களுக்கு உணவாக வந்துடும், மனமாக வந்துடும். விசுவாசம்தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு சக்தி ஆயுதம். அதை பயன்படுத்தி வாழுங்கள்னு சொல்லி வாழ்த்தி ஆசிரியர்.